ஒரு மன்னன் லிடியாவை ஆள்கிறான். அவன் பேர் கேண்டிலிசஸ். அவனுடைய மனைவி மிகவும் அழகாக இருப்பாள். ஒரு நாள் அவன் தன்னுடைய மெய்காப்பாளன் கேம்பிசஸ்க்கு சொல்கிறான், என்னுடைய மனைவி மிகவும் அழகு, அவளை போல அழகை நீ பார்க்க முடியாது, நீ இன்று இரவு வா, அவளை பார்க்கலாம் என்று அழைக்கிறான். அவன் மறுக்கிறான் கேம்பிசஸ். ஆனால் வற்புறுத்தி அழைத்து செல்கிறான். ஓரமாக நின்று பார்க்கும்படி சொல்கிறான். அதை அவள் பார்த்து விடுகிறாள். ஒரு பெண்மணியை வேறொருவர் பார்த்தால் அவர் உயிரோடு இருக்கக்கூடாது, அல்லது பார்க்க அனுமதித்தவர் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த கேம்பிசஸால் லிடியாவினுடைய மன்னன் வெட்டி வீழ்த்தப்பட்டு அவன் அரியணையை பிடிக்கிறான். தன்னுடைய மெய்காப்பாளர்களையே வீழ்த்தப்படுவதற்கான முதல் சரித்திர குறிப்பு அது. நாம் நம்முடைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் மெய்காப்பாளர்களாலேயே சுடப்பட்டதை பார்க்கிறோம். அப்படி மெய்காப்பாளர்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் மருதுபாண்டியருடைய வரலாறும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தெளிவுரைகளையும் நான் கூற விரும்புகிறேன். மருதுபாண்டியர்களை பற்றி பல நூல்கள் இருக்கின்றன. தென் தமிழ்நாட்டிலே நீங்கள் பயணம் செய்தால் பல இடங்களில் குதிரைகளின் மீது அமர்ந்து இரு மாவீரர்கள் வாளை சுழற்றியவாறு தோற்றத்துடன் காணப்படுகிற சிலைகளை பார்க்கலாம். நான் மதுரையிலே முதலில் குடியிருந்தது கூட மருதுபாண்டியர் நகரில் தான். மருதுபாண்டியருடைய பெயரை அந்த மக்கள் உச்சரிக்கிற போதே அவர்கள் நெஞ்சு நிமிர்வதை பார்க்கலாம். அந்த சிலைகளை பார்க்கிற போதே வீரம் கொப்பளிப்பதை போன்ற ஓர் உணர்வை நாம் பெறுவோம். அவ்வளவு தெளிவாக அவளுடைய பார்வையும் அவளுடைய வீரமும் அந்த சிலைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மருதுபாண்டியர்களை பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்கின்றன. தேவரம்பூர் மாணிக்கம் என்பவர் ஆதாரங்களுடன் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். மீ மனோகரன் என்பவர் மருதுபாண்டியர் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இவர்களெல்லாம் அந்த நூல்களை சரித்திர குறிப்புகளுடன் ஆதாரங்களுடன் எழுதியிருக்கிறார்கள். நாலுக்கோட்டை ஜமீன் என்கின்ற இடத்திற்கு கன்றுமேய்க்கு பெரிய உடையா தேவர் என்பவர் ஜமீனாக நியமிக்கப்படுகிறார். அவருக்கு ஒரு மகனுடைய பெயர் சசிவர்ண தேவர்.